விஜயனுடைய இந்த என்ட்ரி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏற்படுத்தும் அப்படின்றத விட ஏற்படுத்திட்டு இருக்குதான் உண்மை. 1,23,00,000 வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அதுல வந்து 80 லட்சம் பேர் ஓட்டர்ஸ் வந்து இவருக்கு போட்டாலுமே விஜய் சாருக்கு வந்து அவ்வளவு பேர் ஒரு கிரேஸ் இருக்குல்ல. பட் ஆனா அது ஒரு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாக்கா ஆட்சி அமைக்குதோ இல்லையோ டிஸ்ட்ரப்டர். ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொன்னா 35-40% இருந்தால் தான் ஒரு ஆட்சி 35% பண்ண முடியும். இவர் ஆட்சி அமைப்பாரான்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது. நீங்க சொல்ற எப்படி புரிஞ்சுன்னா இப்போ அவருக்கு ஜெயிக்கிறாரோ இல்லையோ வெற்றி கிடைக்கோ இல்லையோ நிறைய கத்துப்பாரு இதுல இருந்து 100% இதுல லேர்ன் பண்ணிப்பேன். ஒரு வந்து கேம் ஸ்பாய்லர், கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். யங்ஸ்டர்ஸ் கிட்ட நீங்க போய் லாஜிக்கா அவருடைய பாலிசிஸ் என்ன, கொள்கைகள் என்ன, அவர் வந்தா என்ன உனக்கு கொடுப்பாரு, அவர் ஜெயிப்பாரா, அவர் சிஎம் ஆக மாட்டாரு, அவர் ஒன்லி ஸ்பாய்லர் ஆக போறாரு, 20% தான் ஓட்டு வரும், நீ எதுக்கு ஓட்டு போடுற இந்த லாஜிக் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு ஒரே லாஜிக் தான், எனக்கு விஜய் சார் பிடிக்கும், நான் ஓட்டு. இந்த நெருக்கடி இருக்குல்ல, இப்போ ஒரே நேரத்துல 2 பேர் எதுக்குறாரு, அதாவது இங்க இருக்க ஆளுங்கட்சி மேல இருக்க ஆளுங்கட்சி, இந்த 2 பேர் இடத்துல நெருக்கடி வரும்போது அதால தாக்கு பிடிச்சு நிக்க முடியுமா? அவரால் பயங்கரமா நிக்க முடியும். சினிமாவுக்குள்ள ஜெயிக்கிறது மோதுறது அது வேற, பட் அரசியல் அழுத்தம்ங்கிறது வேற மாதிரி. உங்களுக்கு தெரியாது, நிறைய அழுத்தம் வரும் சார், நிறைய அழுத்தம் வரும், நிறைய பிரச்சனை வரும். அழுத்தம் இருக்கு, வரும், அழுத்தம் வரும், நிறைய பிரச்சனை வரும். ஆனா அவர் டச் பண்ண முடியும். ஜனநாயகன் படம் எப்போ வரும்? ஜனநாயகம் படம் கண்டிப்பா எலெக்ஷன் பிறகு தான் வரும், இப்போ வராது. தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு திரைப்பட தயாரிப்பாளர் திரு தனஞ்சயன் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இந்த கான்க்ளேவ்ல வந்து நீங்க அரசியல் குறித்து சினிமா குறித்து 2 பேசியிருக்கிறீங்க. ஸோ விஜயனுடைய இந்த என்ட்ரி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை, திரையிலிருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டார் வர்றாரு, ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏற்படுத்தும் அப்படின்றத விட ஏற்படுத்திட்டு இருக்குதான் உண்மை. ஏற்படுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு அரசியல்ல வந்து ஒரு பரபரப்பே பாத்தீங்கன்னா விஜயனுடைய என்ட்ரி தான். விஜயனுடைய என்ட்ரி இப்போ எந்த அளவு போயிருக்குன்னா, இது என்ன பாதிப்பு ஏற்படுத்தும், எவ்வளவு ஓட்டு அவர் வாங்குவாரு. இப்போ நீங்க பாத்தீங்க, குஷ்பு மேம் பேசும்போது சொன்னாங்க, நாங்க அனலைஸ் பண்ண போது 15-16% அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. அதாவது அவங்களுடைய அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா கம்மியா தான் சொல்லுவாங்க, அதே டபுள் டிஜிட் வருது. அதுவே டபுள் டிஜிட் வருது. ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து 4%, 8%, 10% சொல்லி 15%, இப்போ 16% வந்துட்டாங்கன்னா, நான் அனலைஸ் பண்ணும்போது என்ன, நான் பல இடங்களில் அனலைஸ் பண்ணும்போது 20% கேரண்டியா வந்து நிக்குது. சரி, அதாவது 20%ன்றது ஆவரேஜா வந்து நிக்குது எல்லா கான்ஸ்டிட்யூன்சிலையும். அந்த 20% யாருன்னு பாத்தீங்கன்னா யங் ஜென்ரேஷன் ஓட்டு 20%. சரி, நம்ம அடுத்த கட்ட ஓட்டெல்லாம் பார்க்க வேணாம். அதாவது லேடிஸ் ஓட்டு, அது பிறகு அந்த 45 வயசு தாண்டவங்களாம் விட்டுருங்க. இப்போ 5,67,00,000 வாக்காளர்களை பார்த்தீங்கன்னா 1,23,00,000 வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அதுல வந்து 80 லட்சம் பேர் ஓட்டர்ஸ் வந்து இவருக்கு போட்டாலுமே விஜய் சாருக்கு வந்து அவ்வளவு பேர் ஒரு கிரேஸ் இருக்குல்ல. பட் ஆனா அது ஒரு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாக்கா, ஆட்சி அமைக்குதோ இல்லையோ டிஸ்ட்ரப்டர். அந்த டிஸ்ட்ரப்டரா ஓட்டிங் என்ன ஆகுனா, நீங்க பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல பல அசம்பிளி எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃபரன்ஸ் பிட்வீன் ரூலிங் பார்ட்டி அண்ட் ஆப்போசிங் பார்ட்டி எத்தனை ஓட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் ஓட்டு தான். ஞாபகம் இருக்க, நடுவில் வந்து தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா மேமுக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 6 லட்சம் ஓட்டுல வந்து கலைஞர் வந்து விட்டாரு, மேடம் ஜெயிச்சு வந்தாங்க. இல்ல, ஆக்சுவலா வந்து ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொன்னா 35-40% இருந்தாதான் ஒரு ஆட்சி 35% பண்ண முடியும். இவர் ஆட்சி அமைப்பாரான்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது, அந்த ஸ்விங் எப்படி வரும் தெரியாது. அதனால நீங்க சொல்றீங்க, you can make a difference in every constituency between 2 அலையன்ஸ். இப்போ 2 அலையன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு சைடுல என்டிஏ, இன்னொரு சைடுல வந்து திமுக அலையன்ஸ் இருக்கு. இந்த 2 பேர் நடுவுல வீக்கான கேண்டிடேட் தான் வச்சுங்களேன், ஒரு 5000 ஓட்டு டிஃபரன்ஸ் இப்படி போச்சுன்னு வச்சுக்க, டிவைட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு போயிடும். சோ இப்படி ஒரு டிஸ்ட்ரப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வந்து கேம் ஸ்பாய்லர், கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பாய்லர்ன்றது நெகட்டிவான வார்த்தை, கேம் சேஞ்சர். அதாவது ரொம்ப ஈஸியா விக்டரின்றது யாருக்குமே அமைய போறது இல்லை. சரி, வெதர் திமுக இருந்தாலும் அண்ணா திமுக கூட்டணி இருந்தாலும் ஈஸியா அமைய போறது இல்லை. அதுக்கு காரணம் வந்து விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்களுக்கு இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸுடைய கிரேஸ் இருக்குல்ல, சினிமால இன்னைக்கு அவருக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருக்கு. அந்த கிரேஸ் வந்து அதனாலதான் இன்னைக்கு வந்து 450-500 கோடி பிசினஸ் அவர் படங்கள் பண்ண முடியுது. அவர் படம் எப்போ வரும்னு எந்த அளவு பேசுறாங்கன்னா, அவர் படம் வராத வரையும் சினிமா பார்க்க மாட்டேன்லாம் யங்ஸ்டர்ஸ் பேசுறாங்க. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா அது மாறிட்டு இருக்கு. இப்பதான் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, பரவாயில்ல அது ரொம்ப நாள் ஆகும் போல இருக்கு, நம்ம சினிமாக்கு போலான்னு. இதுவரை நடுவில் 2 மாசம் பாத்தீங்கன்னா எப்படின்னா மூடு எப்படின்னா, ஜனநாயகம் வராத போது நான் எதுக்கு தியேட்டருக்கு வரணும் அப்படிலாம் ஒரு யங்ஸ்டர்ஸ் பேசுற சோஷியல் மீடியாவில் நான் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் 2 மாசம் தமிழ் சினிமா ரொம்ப பிரச்சனை இருந்தது. இப்போதான் ஒரு தாழ்கழிவுன்ற படம் பெரிய லெவலில் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி 2-3 படத்துக்கு வந்து ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சாலும் இந்த படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ், ஆடியன்ஸ் இவ்வளோ ஏறி வந்தாங்கன்னா கொஞ்சம் மறந்துருக்காங்க. ஐயோ ஜனநாயகம் கொஞ்சம் 3 மாசம் ஆகும் போல இருக்கு, நம்ம போய் சினிமாவுக்கு போகணும். எந்த அளவு தாக்கம் பாருங்க. ஒரு ஜனநாயகம் வரலன்னா திரையரங்க வரமாட்டேன்ற அளவு வந்து விஜய் சார் மேல இருக்கிற அந்த கிரேஸ், அந்த கிரேஸான ஓட்டர்ஸ் வந்து இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட நீங்க லாஜிக் பேச முடியாது.
யங்ஸ்டர்ஸ் கிட்ட நீங்க போய் லாஜிக்கா அவருடைய பாலிசிஸ் என்ன, கொள்கைகள் என்ன, அவர் வந்தா என்ன உனக்கு கொடுப்பாரு, அவர் ஜெயிப்பாரா, அவர் சிஎம் ஆக மாட்டாரு, அவர் ஒன்லி ஸ்பாய்லர் ஆக போறாரு, 20% தான் ஓட்டு வரும், நீ எதுக்கு ஓட்டு போடுற இந்த லாஜிக் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு ஒரே லாஜிக் தான், எனக்கு விஜய் சார் பிடிக்கும், நான் ஓட்டு போடுவேன். ஸோ அவருடைய இயல்பு, நீங்கள் திரைத்துறையில் இருக்கிறனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியும், சில விஷயம் சொல்ல மாட்டீங்க, இருந்தாலும் கூட இயல்பாக அவர் வந்து அந்த அரசியலுக்கு ஒரு ஃபிட்டான நபர் தான் நினைக்கிறீங்களா? அவர் வந்து எப்படின்னா, சினிமாவில் அவர் வரும்போதும் அவர் வந்து ஒரு யங்ஸ்டராக எந்த ஒரு இது இல்லாமல் 18 வயசுலேயே சினிமா வந்துட்டார். அது பிறகு அவராக அதை கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு தன்னை ஒரு பெரிய ஆளாக ஒன்று நிலைநிறுத்திக்கிட்டார். அவராக அவர் வளர்த்துக்கிட்டார்ல. அதே மாதிரி தான் அரசியலில் இமீடியட்டாக எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. அவருக்கு எல்லாமே தெரியும். இப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்துட்டிங்கன்னா அவர் அரசியலில் தான் இருந்தார். 1950களில் ஆரம்பித்து 62, 68 வரையும் அப்படியே அரசியலில் ரொம்ப தீவிரமாக இருந்து அது பிறகு 72 தான் விலகி வராரு, பார்ட்டி ஆரம்பிக்கிறாரு. ஆனால் கிட்டத்தட்ட 25 வருஷம் அவர் இருந்தார். அதனால் அரசியல் வந்து அவர் கம்ப்ளீட்டாக தெரியும். இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அப்படி ஒரு பார்ட்டியில் போய் இருந்து பார்ட்டி க்ரோ பண்ணி அப்படிலாம் வரல. ஆனால் அது பிறகு அவர் வந்து கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணிப்பாரு தான் நான் நம்புறேன். விஜய் சார் வந்து அது பிறகு ஒரு பொசிஷன் வருவார். நான் என்ன நீங்கள் சொல்கிற எப்படி புரிஞ்சுன்னா, இப்போ அவருக்கு ஜெயிக்கிறாரோ இல்லையோ, வெற்றி கிடைக்கோ இல்லையோ, நிறைய கத்துப்பாரு, இதுல இருந்து 100% இதில் லேர்ன் பண்ணிப்பார். இந்த ஒரு இப்போ எப்படி ஆகும்னா, இது இந்த 2026 எலெக்ஷன் வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு அன்சர்டன்ட்டாக தான் இருக்க போகுது. யாருமே கேரண்டியாக இதான் நடக்க போகுதுன்னு சொல்ல முடியாது. ஒரு பார்ட்டியும் அவங்கவுங்க பார்ட்டியில் சொல்கிறாங்க நாங்கள் 200 சீட் வின் பண்ணோம், 210 சீட் வின் பண்ணோம் சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் மறக்கிறது என்னன்னா, இந்த கேம் சேஞ்சர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் ஒரு கான்ஸ்டியூன்ஸில் எத்தனை ஓட்டை வாங்க போகிறாரோ, பிரிக்க போகிறாரோ, அத்தனை ஓட்டுக்கு அந்த அதில் பேசிஸ் தான் எத்தனை சீட்டு இவங்க வின் பண்ண போகிறாங்க தெரிய போகுது. அப்போ அது பண்ண பிறகு அவர் தெரிஞ்சிடும், எனக்கு 1 கோடி பேர் ஓட்டு போடுறாங்க, அப்போ நான் 20% ஓட்டு வாங்குறேன்னா அப்போ நான் 20 எப்படி 35 கன்வெர்ட் பண்ணுறது, அப்போ நான் மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற புரிதல்லாம் விஜய் சாருக்கு வந்துடும். நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு அவருடைய இயல்பு உங்கள்கிட்ட கேட்டேன்னா, பொதுவாக அந்த திரைத்துறையில் மேலே வர்றதுக்கான ஒரு காத்திருப்பு இருந்துச்சு அவருக்கு. ஆமாம், ஜெயிக்கணுங்கிற அந்த காத்திருப்பு இருக்கும். அந்த காத்திருப்பு இதில் இருக்குமா? அந்த பொறுமை அவருக்கு இருக்கு சார். சினிமா விட்டு நான் விலகிறேன்னு யாருமே சொன்னதில்லை சார். சினிமா விட்டு விலகிறேன்னு சொன்னது விஜய் சார். உச்சத்தில் இருக்கும்போது நான் விலகிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த விலகிறேன்னு சொல்றதுக்கான பெனிஃபிட் வந்து கண்டிப்பா மக்கள் கொடுப்பாங்க. இந்த நெருக்கடி இருக்குல்ல, இப்போ ஒரே நேரத்தில் 2 பேர் எதுக்குறாரு, அதாவது இங்க இருக்க ஆளுங்கட்சி, மேல இருக்க ஆளுங்கட்சி, இந்த 2 பேர் இடத்துல நெருக்கடி வரும்போது அதால தாக்கு பிடிச்சு நிக்க முடியுமா? அவரால் பயங்கரமா நிக்க முடியும். அவர் வந்து எப்பவுமே அப்படிதான் வந்தாரு, தனியா நின்று. அதான் சார், டிஃபரெண்ட் இருக்குல்ல, வித்தியாசம் இருக்குல்ல. சினிமாக்குள்ள ஜெயிக்கிறது, மோதுறது அது வேற, பட் அரசியல் அழுத்தம்ங்கிறது வேற மாதிரி. உங்களுக்கு தெரியாது, நிறைய அழுத்தம் வரும் சார், நிறைய அழுத்தம் வரும், நிறைய பிரச்சனை வரும். அழுத்தம் இருக்கு, வரும், அழுத்தம் வரும், நிறைய பிரச்சனை வரும். ஆனா அவர் டச் பண்ண முடியாது, அவர் டச் பண்ணவே முடியாது. ஏன்னா அவர் ஒரு எப்படி சொல்றீங்க டச் பண்ண முடியாது? 20% ஓட்டு வாங்குற ஒரு கெபாசிட்டி டச் பண்ண முடியாதுன்னா, அதாவது அவர் அந்த அளவு எதுவுமே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், தனிப்பட்ட முறையில் அவர் வந்து பெரிய தப்புகள்லாம் பண்ணியிருந்தா தான் நீங்கள் வந்து டச் பண்ண முடியும். ஒரு பொலிட்டிக்கல் தலைவராக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து உள்ளே போய் வச்சாங்க. காரணம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு கேஸ்லலாம் பண்ணுறாங்க. இவர் வந்து அரசியலே இல்லை, அதனால் இவர் பேரில் எந்த ஒரு இதுவும் நீங்கள் பண்ண முடியாது, அலிகேஷன் பண்ண முடியாது. பர்சனல் அலிகேஷன் பண்ணிட்டு இருக்கலாம், பர்சனலாக பல விஷயங்கள் வரலாம், பர்சனல் அது போகலாம். ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கிற மனநிலை இல்லை. மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, அதெல்லாம் எல்லார் மேலே தான் இருக்குது அலிகேஷன், எல்லார் மேலே தான் வந்து பர்சனலாக நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கணுமா அப்படின்ற மூடில் சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஐயோ, நியூ நார்மில் வேற மாதிரி இருக்கு போல இருக்குது. இந்த யங் ஜென்ரேஷன் எப்படி பார்க்குறாங்க, எத்திக்ஸையும் டிசிப்ளினும் வேற மாதிரி பார்க்குறாங்க அவங்க. ஸோ அவங்களுடைய பார்வையில் எப்படி இருந்தா, எனக்கு விஜய் சாரை பிடிக்கும், நான் அவர் ஓட்டு போடுறேன். அந்த யங் ஜென்ரேஷனை நீங்கள் மாற்ற முடியுமானா முடியாது. பட் நீங்கள் சொல்கிறது, நான் இப்போ அந்த தனிப்பட்ட அந்த வாழ்வு குறித்து அந்த விமர்சனம் பண்ணுறதுங்கிறது அது பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படி சொல்ல வரீங்களா? இல்ல அதை பத்தி விமர்சனம் பண்ண பத்தி கேர் பண்றது இல்ல, நான் கேர் பண்ணுவேன், நீங்க கேர் பண்ணுவீங்க. நம்ம வயசுல நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு விஷயம் இதெல்லாம் முக்கியம், தனிப்பட்ட முறையில் நம்ம பேர்ல யாரும் பர்சனலா பேசக்கூடாது நினைப்போம். அந்த யங் ஜென்ரேஷன் அதை பத்தி கேர் பண்றது இல்லை. அந்த யங் ஜென்ரேஷனை பொறுத்தவரை எனக்கு விஜய் சாரை பிடிக்கும், நான் ஓட்டு போடுறேன், அவ்வளவுதான். இது பர்சனலா ஒரு வாழ்க்கையில எது இருந்தாலும், எது பல வருஷமா போயிட்டு இருக்குல்ல, இது என்ன புது நியூஸா? 200 வீடியோ வந்துருச்சு இதை பத்தி, என்ன புதுசா என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்க புதுசா என்ன சொல்லிட்டீங்க? சோ சர்ப்ரைஸா ஒரு நியூஸ். ஓகே சார், அது அவருடைய ஃபாலோவர்ஸுக்கு அப்படி இருக்குது, மற்றவங்களும் அதே மாதிரி தான் நினைப்பாங்க. மற்றவங்க எப்படி நினைப்பாங்க அதான் சொல்றேன். அதனால தான் சொல்றேன், அந்த யங் ஜெனரேஷன் ஓட்டு தான் நான் கேரண்டியா சொல்லிட்டு இருக்கேன். ஐ டோன்ட் நோ அபௌட் தி நெக்ஸ்ட் செக்மெண்ட். இப்போ அந்த அடுத்த செக்மெண்ட் இருக்குல்ல, அதாவது லேடி செக்மெண்ட், அது பிறகு வந்து கொஞ்சம் வயசானவங்க, அவங்கலாம் இப்படி எப்படி கன்சிடர் பண்ண போறாங்க, இவரை ஒரு தலைவனா ஏத்துக்க போறாங்களான்ற பொறுத்து தான் அவருக்கு எத்தனை பர்சன்டேஜ் வரும் தெரியும், எத்தனை சீட்டு வரும் தெரியும், அவரால் ஆட்சி அமைக்க முடியுமா தெரியும். இது எல்லாமே அடுத்த கட்டமா அவரால் அப்பீல் பண்ண முடிஞ்சாதான் ஆட்சின்றதே வரும் கையில. நிச்சயமா. நிறைவா, ஜனநாயகன் படம் எப்போ வரும்? ஜனநாயகன் படம் கண்டிப்பா எலெக்ஷன் பிறகு தான் வரும். இப்போ வராது. இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, அனௌன்ஸ்மெண்ட் வந்து எனி டைம் வரப்போகுது. இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு அது பிறகு அவங்க எல்லாம் ஆல்ரெடி அவங்க ப்ரொடியூசர்ஸே எல்லார்ட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சொல்லிட்டாங்க, சார் இப்போதைக்கு இந்த மாதம் விட்டுருங்க, இந்த எலெக்ஷனு ஏப்ரல் எலெக்ஷனு, மேல ரிசல்ட் வந்த பிறகு நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு. இப்போ இண்டஸ்ட்ரி பொறுத்து தான் தெளிவாயிடுச்சு, இது வந்து மே மாதம் இல்லை ஜூனில் தான் வரும், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு தான் வரும்னு தெளிவாயிடுச்சு. ஸோ அதனால இண்டஸ்ட்ரியில் ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. ஸோ அதனால ஏதாவது பிஸ்னஸ் பாதிப்பு பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் என்னன்னா,
பிஸ்னஸ் பாதிப்பா அந்த தயாரிப்பாளருக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அதே பிஸ்னஸாக நடக்க போது அதை விட அதிகமாக நடக்கும். மக்கள் இன்னும் அப்படி ஏறி வந்து சொல்றீங்க. பார்ப்பாங்க. என்ன பாதிப்புன்னா மே ஜூன்ல பிளான் பண்ண எல்லா படங்களுக்கும் பாதிப்பு. படங்களுக்கு தான் பாதிப்பு, படங்களுக்கு ப்ரொடியூசருக்கு அடுத்த தயாரிப்பாளருக்கு பாதிப்பு. ஏன்னா மே ஜூன்ல நம்ம வந்து ஈஸியா வந்துடலாம். வந்துடலாம். சம்மர் ஹாலிடேல நம்ம படம் வந்து பெருசா கல்லா கட்டும் அப்படின்னா இந்த படம் வந்து நிற்கும். ஏன்னா எலெக்ஷன் பிறகு இந்த படம் வந்துடும். வரும்போது என்ன டோட்டலா இது வந்து மற்ற படங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும். அது தவிர்க்க முடியாது. ஸோ அவர் எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருந்தாலும் இந்த படத்தோட வெற்றி தோல்வியே அது எந்த வகையிலும் அது பாதிக்கப்படுறது இல்லை. ஏன்னா விஜய் சாருக்கு இருக்கிற கிரேஸ் எப்பவுமே இருக்க போகுது. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. என்னன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வரப்போகுது, நம்ம வந்து இஸ் இட் கோயிங் டு பி அந்த வின்னிங் சைட் ஆர் இஸ் கோயிங் டு பி த கேம் சேஞ்சர். நீங்கள் கேம் ஸ்பாயிலர், நீங்கள் கேம் சேஞ்சர் ஆர் ஒன்றுமே இல்லை. இந்த 3 சினாரியோ இருக்குது. ஒன்றுமே இல்லைன்னா நம்ம எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்களா 5% தான், இதெல்லாம் சும்மா பேசிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில், பெருசாலாம் ஓட்டு வராதுன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது பாசிபிலிட்டி இல்லை. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் இல்லை தேர்ட் பாசிபிலிட்டி கேம் சேஞ்சராக மாறலாம். ஒரு கான்ஸ்டியூன்ஸ்லையும் அந்த தீர்வு யாருக்கு வின் பண்ண போகிறாங்கன்ற ஒரு கேண்டிடேட் செலெக்ஷனில் இவருடைய இந்த கேண்டிடேட் பண்ண முடியும் ஒரு ரோல். இல்லைன்னா அவர் வின்னே பண்ணலாம். அதாவது ரைட் அலையன்ஸ் வரும்போது அவர் ரைட் அலையன்ஸ் இன்னும் பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் நம்ம பேசும்போது நிறைய பரபரப்பான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் வந்து விலக போகிறாங்க, காங்கிரஸ் ஜாயின் பண்ண போகிறாங்க. அப்படிலாம் ஒரு அலையன்ஸ் ரைட் அலையன்ஸாக வந்து ஒருவேளை மக்கள் மத்தியில் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு ஒரு மனநிலை வந்துச்சுன்னா மக்கள் எப்படி மாறுவாங்க சொல்ல முடியாது. வந்துச்சுன்னா டப்புன்னு வந்து அப்படி கூட ஒரு பெரிய ஸ்விங் வரலாம். ஏன்னா 3-way டிவைட் ஆகும் ஓட்டு. 3-way டிவைட் ஆகும்போது யார் அதிகமாக ஓட்டு வாங்குறாங்களோ 35%, 33% வாங்குறாங்களோ 40%லாம் தேவையில்லை. அப்போ 33% வாங்கினாலே போதும். நீங்கள் வந்து பெரிய லெவலில் வெற்றி அடைய முடியும். எல்லாமே வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா ஓட்டர்ஸ் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் எதுவும் இல்லை. நம்ம வந்து ஒரு கணிக்கலாம். பட் இப்போ இருக்கிறது வந்து ஒரு ஃப்ளூயிடான சுச்சுவேஷன் தான் தமிழக அரசியலில். வெயிட் பண்ணி பார்ப்போம் மே மாதம் ரிசல்ட். நன்றி. நன்றி தென்னமணி சார், மிக்க நன்றி. தேங்க்யூ.